ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. எந்த காய்கறியுமே நம்ம சேர்க்காமல் டக்குன்னு இமீடியட்டாக அந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காய்கறிலாம் எதுவுமே தேவையே இல்லை. வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த குழம்பு நம்ம வந்து டக்குன்னு பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு இமீடியட்டாக இந்த குழம்பு வந்து பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ கடாயில் வந்து ஒரு ட்ரை கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஸ்பூனில் அளவு எடுக்கிறீங்களோ அது ஒரே ஸ்பூனில் எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூன்லேயே எல்லா பொருட்களோட அளவும் எடுத்துக்கலாம். அதுமாரி வெள்ளை உளுந்து வந்து அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு பொடிச்சிக்க போகிறோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுலாம் சேர்த்து இந்த குழம்பு ரெசிபி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராகவும் இருக்குங்க. நல்லா அழகாக இந்த வெறுமனை சுடு சுடு சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு அப்பளம் வறுத்து ஒரு வத்தலை வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காயை நம்ம வதக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதுலேயே தேங்காயை போட்டு வதக்கிட்டாலும் சரி. நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க. வறுத்துட்டு நல்லா இது மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பொடியாக பிடிச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பொடியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நடுப்பரில் வந்து கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியும் ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா அந்த வறுத்துருந்த பொடியவும் அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது வேறு ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக டக்குன்னு நம்ம வெளியில் எங்கேயாவது குழம்பு வெளியில் போயிட்டோம் ஒரு எமர்ஜென்சியாக வந்து இந்த குழம்பு பண்ணிக்கலாம்னா இந்த குழம்பு நீங்கள் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அல்லது நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப எமர்ஜென்சியாக வைக்கணுன்னா கண்டிப்பாக பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், அல்லது 2 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 தக்காளி போட்டால் போதும். ஏன்னா புளி வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஊற வச்சு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி கூட நம்ம வந்து ஊற வச்சு நல்லா இப்போ அதை கரைச்சிட்டு புளி தண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 1.25 அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் உப்பு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகா பொடி இதையே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொதிக்கட்டும். நல்லா ஃபஸ்ட்டு இந்த நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, குழம்பு பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வசம் போகிறதுக்கு நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கடைசியாக நல்லா ஒரு கொதிச்சதுக்கு பிறகு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற வறுத்து நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். பிறகு நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு இப்போ 1லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்னஸ் வேண்டாம்னா நீங்கள் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ திக்காக வர அளவுக்கு முதல்ல ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. எப்படி இருக்குது திக்காக வருதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம கூடுதலாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிட்டோன்னு சொன்னால் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா குழகுழப்பு கொடுத்து வந்துடும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா, சூப்பராக. குழம்பும் வந்து நல்லா திக்னஸ் கொடுத்து வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே சாதத்தில் ஒயிட் ரைஸில் சூடான ஒயிட் ரைஸில் சைடில் அப்படியே சாதம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இப்போ அந்த திக்னஸ்க்கு அந்த மசாலா போட்டுக்கோங்க. நம்ம இந்த பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்ல ஒரு சூடான சாதத்தை சைட்லேயே நம்ம குக்கரில் வச்சுட்டோன்னு சொன்னால் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வேறு எதாவது காய்கறி வேணும்னாலும் நீங்கள் போட்டு பண்ணுறதுனாலும் இதே ஸ்டைலில் பண்ணி காய்கறி கூட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அப்பளத்தோட இல்லைனா ஏதோ ஒரு முட்டையோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா அந்த மழை கிளைமேட்டுக்கு நம்ம ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதுவும் நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணுற ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். பாய்.